வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். போன கிளாஸ்ல நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு எப்படி மாத்தணுங்கிறத கத்துட்டு வரோம். ஸோ ரெண்டு ஸ்டெப் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் மூணு இருக்கு. நம்ம முதல்ல இருந்தே பார்க்கலாம். சரி, இந்த ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்ன? ஆக்டிவ் வாய்ஸ்னா செய்வினை சொல்னு சொன்னோம். செயற்பாட்டு வினை சொல் தான் பாசிவ் வாய்ஸ். செய்வினை சொல், செயற்பாட்டு வினை சொல். ஸோ இந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ் மாத்தணும்னா சில ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அது என்ன ஸ்டெப்பு? முதல்ல சப்ஜெக்ட் என்ன, வேர்ப் என்ன, ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். கரெக்டா? அடுத்தபடியா ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போயிடுது. ஓ வந்து ஆப்ஜெக்ட், எஸ் வந்து சப்ஜெக்ட். எஸ் சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு வந்துடுது. Then we are using suitable pronoun helping verb. அப்புறம் ப்ரோனோனை மாத்தி உபயோகிக்கிறோம். கடைசியா பைங்கிற ப்ரெப்போசிஷனை முன்னாடி சேர்த்துக்கிறோம். சேஞ்சிங் ஆல் தீஸ் திங்ஸ். இதெல்லாம், இந்த விஷயங்கள்லாம் நம்ம மாத்தி அமைக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ஈஸியா ஒரு ஆக்டிவிட்டி மூலியமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கோம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் வி நீட் டு ஐடென்டிஃபை சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ அந்த ஸ்டெப்ல இருந்தே நம்ம ஃபாலோ பண்ணலாம். நான் இந்த ஸ்டெப்ஸை வந்து ஆக்டிவிட்டி மூலியமா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் நான் திருப்பி இந்த போர்டில் எழுதுறேன். ஓகே, முதல்ல இதை பார்த்துடலாம். இதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு. இவ்வளவுதானா ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ் மாத்துறது, இவ்வளவுதானாங்கிறது தோணிடும். சரியா? கொடுக்கப்பட்ட வாக்கியத்துல எது சப்ஜெக்ட், எது வேர்ப், எது ஆப்ஜெக்ட்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இங்க வந்து நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஐ பிளே ஃபுட்பால் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். ஷீ டீச்சர்ஸ் இங்கிலீஷ். ஒரு நிமிஷம். ஐ லைக் ஃபிளார்ஸ், எனக்கு பூக்கள்னா பிடிக்கும். அவங்க கால்பந்து விளையாடுவாங்க. அவன் இங்கிலீஷ சொல்லி கொடுக்குறா. எனக்கு பூக்கள்னா பிடிக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். எனக்கு பூக்கள்னா பிடிக்கும். யாருக்கு பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு, நான் நான் தான் சப்ஜெக்ட். எனக்கு பூக்கள்னா பிடிக்கும். ஸோ அந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் வந்து ஐ, வேர்ப் வந்து பிடிக்குங்கிறது லைக். என்ன பிடிக்கும்? பூக்கள்னா பிடிக்கும். ஐ லைக் ஃபிளார்ஸ். சரியா? இந்த ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டோம்னா, ஐ லைக் ஃபிளார்ஸ்ங்கிற சென்டென்ஸ் எடுத்துட்டோம்னா, இதுல சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுங்கிறத ஐடென்டிஃபை பண்றோம். இங்க நான் பாக்ஸ் கொடுத்துக்கிறதுனால இதுல கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம். அவ இங்கிலீஷ சொல்லி கொடுக்கிறா. அவள் ஆங்கிலத்தை சொல்லி கொடுக்கிறாள். ஷீ டீச்சர்ஸ் இங்கிலீஷ். அவள், யார் சொல்லி கொடுக்கிறா? அவ சொல்லி கொடுக்கிறா. ஷீங்கிற வார்த்தை சப்ஜெக்ட்னுடைய இடத்துல வந்துடுது. என்ன பண்றாங்க? சொல்லி கொடுக்குறாங்க. ஷீங்கிற வார்த்தை சப்ஜெக்ட்ல இருக்கிறதுனால டீச்னு நம்ம பயன்படுத்த மாட்டோம். அதோட இஎஸ் சேர்த்துப்போம். மூணாவது நபர், தேர்ட் பர்சன் சிங்குலர். அதனால இங்க வேர்ப் வந்து எப்படி இருக்கு? டீச்சர்ஸ்னு இருக்கு. எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் மேம். இப்போ எங்களுக்கு என்ன வேணும் இந்த இடத்துல நம்ம நோட்டீஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு தானே சொன்னீங்க. அதுதானே எடுத்துக்கணும். ஓகே, வேர்ப் வந்து இங்க டீச்சர்ஸ் கேட்டகரைஸ் பண்ணிட்டோம். என்ன சொல்லி கொடுக்குறாங்க?
இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இந்த சென்டென்ஸ்ல இங்கிலீஷ். ஷீ டீச்சர்ஸ் இங்கிலீஷ்ங்கிற சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் வந்து ஷீ, verb வந்து டீச்சர்ஸ், ஆப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ். அவர்கள் கால்பந்து விளையாடுகிறார்கள். தே அவர்கள், தே தே பிளேஸ்ன்னு சொல்ல மாட்டோம். அப்போ verb வந்து பேஸ் ஃபார்ம்லயே இருந்துரும். தே பிளே. இந்த இடத்துல நான் அந்த டென்ஸுமே உங்களுக்கு ரீகேப் பண்றேன். சரியா? ஏன் இதை இவங்க சொல்றாங்கங்கிறது யோசனை பண்ணக்கூடாது. தே பிளே ஃபுட்பால். இந்த சென்டென்ஸ்ல அவர்கள், தேங்கிற வார்த்தை சப்ஜெக்ட், விளையாடுறது வந்து verb. என்ன விளையாடுறாங்க? பொருள் வந்து ஆப்ஜெக்ட், ஃபுட்பால். தே பிளே ஃபுட்பால். ஸோ சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இங்கே கொடுக்கப்பட்ட இந்த ஆக்டிவிட்டியில நம்ம அதை கேட்டகரைஸ் கூட பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணுவீங்க? கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ்ல வந்து சப்ஜெக்ட் எது, verb எது, ஆப்ஜெக்ட் எது, இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிப்போம். ஸோ இதை வந்து சரியான இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணிருப்போமாங்கிறத பார்த்துடலாமா? First step, we have identified subject, verb, and object. First step gets completed. Second step. செகண்ட் ஸ்டெப் என்ன? சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போயிடும், ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு வந்துடும். ஷிஃப்ட். இதையே நோட் டவுன் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன் இல்லையா, அதுலயே உங்களுக்கு அந்த ரெண்டாவது ஸ்டெப் இருக்கும். First step, identify subject, verb, object. Second step, shift subject to object position. It is, there is a change in pronoun over here. ஒருவேளை அவள் அப்படின்னா ஷீங்கிற வார்த்தை இருந்ததுன்னா ஹெர்ங்கிற வார்த்தையால மாத்தி எழுதப்பட்டிருக்கும். ஷீ ரோட் ஹோம்ஒர்க் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவள் ஹோம்ஒர்க்கை எழுதினாள். ஹோம்ஒர்க் அவளால் எழுதப்பட்டது. சாரி, ஹோம்ஒர்க் அவளால் எழுதப்பட்டது. ஹோம்ஒர்க் வாஸ் ரிட்டன் பை ஹர். ஷீ ரோட் ஹோம்ஒர்க். அந்த சென்டென்ஸ்ல ஷீங்கிறது சப்ஜெக்ட். இப்போ சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு வந்துரும்னு சொன்னோம். ஸோ ஷீங்கிற வார்த்தை ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு வருதுனால ஹர்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். சரியா? அதே மாதிரிதான் ஐ. ஐ ரைட் அ லெட்டர். நான் ஒரு கடிதத்தை எழுதுறேன். இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்களேன். நான் ஒரு கடிதத்தை எழுதுகிறேன். நான்ங்கிற வார்த்தை சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு வரத மீங்கிற வார்த்தையால மாத்தி எழுதப்படும். கடிதம் என்னால் எழுதப்பட்டுள்ளது. A letter is written by me. நம்ம ஒரு விஷயம் கவனத்துல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ் மாத்தும் பொழுது வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை வந்து ஒருபோதும் நம்ம மாத்துறதே கிடையாது. We don't change the meaning of the sentence at all. ஓகே? வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை வந்து மாத்தவே மாட்டோம். நான் ஒரு கடிதத்தை எழுதுறேன். கடிதம் என்னால் எழுதப்பட்டுள்ளது. நான் கடிதத்தை எழுதினேன் அப்படின்னு சொன்னேனா? அப்படி சொல்லவே இல்லைல்ல. என்னால் எழுதப்பட்டுள்ளதுன்னு தானே சொல்றேன். ஐ ரைட் அ லெட்டர். நான் ஒரு கடிதத்தை எழுதுறேன். கடிதம் என்னால் எழுதப்பட்டுள்ளது. என்னால், ரிட்டன் பை மீ. ஸோ ஐங்கிற வார்த்தை சப்ஜெக்ட்ல இருந்ததுன்னா இதே வார்த்தை ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போகும்போது மீங்கிற வார்த்தையால மாத்தி எழுதப்படும். ஓகே? ஹீங்கிற வார்த்தை ரொம்ப ஈஸி மேம். ஹிம்ங்கிற வார்த்தையால மாத்தி எழுதப்பட்டிருக்கும். இட்டுக்கும் யூக்கும் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. இதே வார்த்தையா தான் இருக்கும். இட் ரிமைன்ஸ் த சேம். வி, அஸ். இங்க இன்னொரு ப்ரோனவுன் உண்டு. தே அவர்கள். தெம்ங்கிற வார்த்தையால மாத்தி எழுதப்பட்டிருக்கும். ஷீ இஸ் கெட்டிங் ரீப்ளேஸ் வித் ஹர். அதாவது ஷீங்கிற வார்த்தை சப்ஜெக்ட்னுடைய இடத்துல இருந்ததுன்னா ஹெர்ங்கிற வார்த்தையால ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போயிடும். ஐ இஸ் கெட்டிங் ரீப்ளேஸ்ட் பை மீ. ஹீ டு ஹிம். இட், யூ remains the same. we is getting transformed to us. தேங்கிற வார்த்தை இருந்ததுன்னா அந்த வார்த்தையை மட்டும் நான் இங்க மிஸ் பண்ணிருக்கேன்.
தேங்கிற வார்த்தை இருந்ததுன்னா சப்ஜெக்டினுடைய இடத்துல தெம்ங்கிற வார்த்தையால மாத்தி எழுதப்பட்டிருக்கும். தே ஆர் டிக்கிங் அ வெல். அவர்கள் ஒரு கிணற்றை தோன்றுகின்றனர். தே ஆர் டிக்கிங் அ வெல். A well is being dug by them. கிணறானது அவர்களால் தோண்டப்பட்டுள்ளது. A well is being dug by them. being தோண்டிட்டே இருக்காங்கங்கிற அர்த்தத்துலதான் இருக்கு அந்த வாக்கியம். அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன், சென்டென்ஸை வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸுக்கு மாத்தும் பொழுது டென்ஸை வந்து நம்ம மாத்துறது கிடையாது அப்படின்னு சொன்னேன். அர்த்தத்தை நம்ம வந்து ஒருபோதும் மாத்துறது கிடையாது. மீனிங் ரிமைன்ஸ் த சேம் பட் த வே வி ரைட் இட் டிஃபர்ஸ். எப்படி எழுதுறோங்கிறது தான் மாற்றமே. ஸோ முதல் ஸ்டெப் என்ன? ஐடென்டிஃபை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐடென்டிஃபை சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட். கரெக்டா? அது பண்ணிட்டோம். ஐ லைக் ஃபிளவர்ஸ் அந்த உதாரணம் பார்த்தோம். அடுத்தபடியா ஸ்வாப், அதாவது மாத்தணும், இல்ல ஷிஃப்ட்னு சொல்லுங்க. ஓகே, அந்த ஷிஃப்ட்ங்கிற வார்த்தையை எழுதுறேன். ஷிஃப்ட் சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட் பொசிஷன், ஆப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் பொசிஷன். ஸோ இப்போ பண்ண ஸ்டெப் தான் இது. சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போறத என்ன வார்த்தையா மாறுது. ஒருவேளை ப்ரோனோனா இருந்ததுன்னா என்ன பிரதிபெயர் சொல் வந்து மாத்தி எழுதப்படுறதுங்கிறத பார்த்தோம். இந்த ஸ்டெப் கிளியரா? ரெண்டாவது ஸ்டெப் நான் ஒவ்வொரு சிறு உதாரணத்தை வச்சே நான் இதை சொல்லியிருந்திருப்பேன். ஓகே ஃபைன். சரியா இருக்கான்னு பார்ப்போமா? மூணாவது ஸ்டெப் change base form of verb to past participle form of verb. Change base form of verb to past participle form. Base form na V1, simple past வந்து V2, past participle form தான் V3. இப்ப write அப்படிங்கிற வார்த்தை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம past formல என்ன சொல்லுவோம்? wrote, எழுதின, எழுதப்பட்டுள்ளது. அதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இப்போ ஒருவேளை சென்டென்ஸ்ல வந்து பேஸ் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து பாசிவ் வாய்ஸ்ல எழுதும் பொழுது மூணாவது ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்பை தான் உபயோகிப்போம். ஸோ சேஞ்ச் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இதுதான் மூணாவது ஸ்டெப். எழுதிக்கோங்க இந்த ஸ்டெப்பை. இங்க உங்களுக்கு ஹைலைட்டடா தெரியுது பாத்தீங்களா? சேஞ்ச் பேஸ் ஃபார்ம் base form of verb past participle. ஸோ இங்க வந்து சில வார்த்தைகள் கொடுத்திருப்பேன். அதை வந்து நம்ம பேஸ் ஃபார்ம் எது, சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் எது, பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஆஃப் verb எதுங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்ப ரிங், மணி அடிக்கிறது, மணி அடித்தது அப்படின்னா ரேங்க்னு சொல்லுவோம். மணி அடிக்கப்பட்டது ரங் அப்படின்னு சொல்லுவோம். ரிங், ரேங், ரங். ஸோ ரிங்குங்கிறது பேஸ் ஃபார்ம், ரேங்குங்கிற வேர்டு வந்து பாஸ்ட் ஃபார்ம், சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம். ரங், ஆர்யூஎன்ஜி, ரங், மணி அடிக்கப்பட்டுள்ளது, அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். அதே மாதிரிதான் இங்க சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஸ்பீக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பேசுறது. பேசுறது வந்து என்ன ஃபார்ம்? பேஸ் ஃபார்ம் V1. இதோடைய சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் என்ன? பேசின, பேசின. ஸ்போக் வருமா, ஸ்போக்கன் வருமா? பேசின, சிம்பிள் பாஸ்ட் வந்து ஸ்போக், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஸ்போக்கன். ஸோ ஸ்பீக் வந்து பேஸ் ஃபார்ம். ஒருவேளை சென்டென்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து ஸ்பீக்னு கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா
நான் அதை பாசிவ் வாய்ஸ்ல மாத்தி எழுதும் பொழுது இந்த மூணாவது இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கு பாத்தீங்களா, ஸ்போக்கன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திடுவோம். ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை மீ. இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை மீ. ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். நான் ஆங்கிலத்தை பேசுகிறேன். ஆங்கிலம் என்னால் பேசப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை மீ. ஸோ கரெக்டான இடத்துல கேட்டகரைஸ் பண்ணிட்டோமான்னு பார்ப்போம். நீலத்துல இருக்கிறது பேஸ் ஃபார்ம், சிவப்பு நிறத்துல இருக்கிறது பாஸ்ட் ஃபார்ம், அதாவது வி டூ. இந்த ஆரஞ்சு நிறத்துல இருக்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம். ஓகேயா? ஒவ்வொரு வண்ணமும் என்ன குறிக்கிறதுங்கிறத சொன்னேன். ஈட் சாப்பிட்றேன். சாப்பிட்றேன் வந்து நிகழ்காலம். சாப்பிட்டேன் இறந்த காலம். அதுதான் வி டூ ஃபார்ம். சாப்பிடப்பட்டுள்ளது ஈட்டன். ஈட்டன். ஈட், ஏட், ஈட்டன். ஈட், ஏட், ஈட்டன். மூணுமே மூணு விதமான வார்த்தைகளா இருக்கு. ஈட், ஏட், ஈட்டன். இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம் இத. பாடுறேன் சிங் பேஸ் ஃபார்ம். பாடினேன் இறந்த காலம் சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம். பாடப்பட்டுள்ளது சங். இது வி த்ரீ ஃபார்ம். வி த்ரீ ஃபார்ம் இஸ் கால்ட் அஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஸோ இது சரியா இருக்கான்னு பார்ப்போமா? கரெக்ட். ஸோ first we identify subject, verb, object. I like flowers. அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இந்த கேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேம் வந்து என்ன பண்ணாங்க, முதல் ஸ்டெப்ல வந்து சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல அதை பிளேஸ் பண்ணாங்க, verb verb இடத்துல, ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இடத்துல. ஸோ அந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம், சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்றோம். நான் ஏன் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன்னா, உங்களுக்கு மறந்தே போகக்கூடாது. இது தூக்கத்துல எழுந்து கேட்டாலும் ஞாபகத்துல இருக்கணும். அடுத்தபடியா சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு வந்துருது, ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு வந்துருது. அதாவது தகுந்த ப்ரோனோ நம்ம மாத்தி எழுதுறோம். அந்த ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb is getting transformed to past participle form of verb. அதுக்கு தான் இந்த கேம் விளையாடணும். என்ன விளையாடணும்? ரிங், ரேங், ரங். ஸோ ரிங்குங்கிற வார்த்தை V1, ரேங்குங்கிற வார்த்தை V2, V3. இது என்ன மேம் V1 V2 V3ங்கிறீங்க? அதாவது சாதாரண நிகழ்காலம் ஒரு சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்கு, அது கொடுக்கப்பட்ட ஆக்டிவ் வாய்ஸ்ல அப்படி இருக்குன்னா நம்ம பாசிவ் வாய்ஸ்ல மாத்தி எழுதும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஆஃப் வேர்பா மாத்துறோம். இத பேஸ் ஃபார்ம்னு சொல்றோம். இத சிம்பிள் பாஸ்ட்னு சொல்றோம். நான் ஏன் இதை இவ்வளோ மெதுவா சொல்றேன்னா, உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய விதவிதமான வாக்கியங்களை வந்து நம்ம எப்படி மாத்தி எழுதணும்னாலும் பாசிவ் வாய்ஸ்க்கு நமக்கு ஈஸியா சொல்ல தெரியணும். இதுக்கு இன்னொன்னு முக்கியமான விஷயம், நமக்கு இந்த 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால எளிமையா மாத்தி எழுத முடியும் பாசிவ் வாய்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் we need to be well versed in tenses. காலங்கள் இது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுல இருக்கக்கூடிய இந்த செயல் சொல் அதை வந்து நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம்ல எப்படி எழுதுறோங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்ததுன்னா இது ரொம்ப சுலபமா தான். First step, identify SVO, shift, identify, shift, base form to past participle. 3 ஸ்டெப் முடிச்சிட்டோம். 4வது ஸ்டெப் பார்ப்போமா? இது வரைக்கும் எழுதினாச்சா? இல்லாட்டி இதுக்கு வேற ஏதாவது உதாரணம் உங்களுக்கு எழுதணும்னாலும் எழுதிக்கலாம். நான் இங்க ரிங், ரேங், ரங் கொடுத்தேன். இதெல்லாம் irregular verbs கொடுத்தேன். இந்த இடி சேர்க்கக்கூடிய வேர்ப்ஸ்னா ரெகுலர் வேர்ப்ஸ் சொல்லுவோம். லாஃப், லாஃப்ட், லாஃப்ட். ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட்லயும் பேஸ் ஃபார்மே லாஃப்னு இருக்கும், சிம்பிள் பாஸ்ட்ல லாஃப்ட்னு இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயுமே லாஃப்ட் தான் இருக்கும். எந்த விதமான மாற்றமும் இருக்காது. மூணுமே 3 விதமான வார்த்தையா இருக்குங்கிற போது அது irregular ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ்ன்னு கேட்டகரைஸ் பண்றோம். சரியா?
இது என்னவோ மேம் வந்து irregular சொல்றாங்களே, இது என்னன்னே புரியலையே அப்படின்னு தோணக்கூடாது. Shall we move on to the fourth step? நாலாவது ஸ்டெப் பார்க்கலாமா? ஸோ எழுதி நான் புரிய வைக்கிறது பதிலா ஒரு ஆக்டிவிட்டியா காமிச்சு உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரிய வைக்க முடியும்னு நான் நம்பினேன். ஐ ஹோப் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு ஆல் ஆஃப் யூ. உங்களுக்கு புரிய வைக்க முடியுதுன்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்தபடியா இந்த துணை வினை சொல்ல நம்ம சேர்க்கிறோம். We add the helping verbs before the main verbs. நாலாவது ஸ்டெப் என்ன எழுதியிருக்கேன்? add helping verbs is or are. நிகழ்காலத்துல இருக்க மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரியான சென்டென்சஸ் இங்க இருக்கும். பார்ப்போம். ஐ ஈட் மேங்கோஸ். நான் மாம்பழங்களை சாப்பிடுகிறேன். நான் மாம்பழங்களை சாப்பிடுகிறேன். ஐ ஈட் மேங்கோஸ். இப்ப என்ன ஆகும்? இந்த சென்டென்ஸ்ல வந்து இப்ப ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்பை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோமா? சப்ஜெக்ட் வந்து ஐ, வேர்ப் வந்து ஈட், ஆப்ஜெக்ட் வந்து மேங்கோஸ். அடுத்தபடியா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போகணும். இப்ப சப்ஜெக்ட்ங்கிற ஐ ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போகணும்னா என்னவா மாத்தி எழுதப்படும்? மீன் மாத்தி எழுதப்பட்டிருக்கும். மேங்கோஸ் அது வேணா ஆப்பிள்ஸ் நான் மாத்தி எழுத முடியும். அதேதான் ஆப்ஜெக்ட்ல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இங்க ஒரு பொருள், ஒரு நபர், ஒரு ப்ரோனோன் இல்ல. இங்க வந்து ஒரு பொருள், நேரடியான ஒரு பொருள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதே வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். அப்புறம் base form is getting transformed to past participle form. eat, ate, eaten. இப்ப இங்க என்ன வரும்? eaten அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிப்போம். இங்க ஏதோ ஹெல்பிங் verb உபயோகிக்கணும்னு சொல்றீங்களே மேம், எப்படி உபயோகிப்போம்? mangoes are eaten by me. அதாவது இந்த past participle form of verb இருக்கு இல்லையா, eaten, அதுக்கு முன்னாடி நான் இங்க என்ன சேர்த்திருக்கேன் பாருங்க, ஆர். இப்ப நான் மாம்பழத்தை சாப்பிடுறேன், நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு வாக்கியமா இருக்கு. அதனால இஸ் ஆர் ஆர் இந்த இரு வார்த்தையில ஏதாவது ஒண்ணு வந்து பயன்படுத்திட்டேன். இப்போ ஒருவேளை நான் மாம்பழங்களை சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஏட் மேங்கோஸ். மேங்கோஸ் வேர் ஈட்டன் பை மீ அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். என்னால் சாப்பிடப்பட்டுள்ளது. வேர் ஈட்டன் பை மீ. ஆறுங்கிற வார்த்தை வேறுங்கிற துணை வினை சொல்லால மாத்தி எழுதப்பட்டிருக்கும். Subject verb object identified, shifting of subject to object position, transforming base form of verb to past participle form. நாலாவது ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கோம்? இந்த கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ் வந்து நிகழ்காலத்துல இருக்கிறதுனால துணை வினை சொல் ஹெல்பிங் வேர்பான ஆர சேர்த்திருக்கோம் இந்த உதாரணத்துக்கு. ஸோ மேங்கோஸ் ஆர் ஈட்டன் பை மீ. இந்த பைங்கிற வார்த்தை வேற ஏதோ சேர்த்திருக்கீங்களே மேம், அதை நான் சொல்றேன். இது உங்களுக்கு எக்ஸாம்பிளா புரிய வைக்கணுங்கிறதுக்காக இப்ப இத காமிக்கிறேன். as of now ignore this by. அது வரைக்கும் என்ன புரிஞ்சுட்டு இருக்கோங்கிறத பார்ப்போம். he cleans the carpet. அவன் கார்பெட்டை சுத்தம் செய்கிறான். carpet is cleaned by him. carpet is cleaned by him. carpet ஆனது அவனால் சுத்தம் செய்யப்பட்டுள்ளது. carpet is cleaned by him. clean வார்த்தை பேஸ் ஃபார்ம். cleaned தான் பாஸ்ட் ஃபார்ம்லயும் சொல்லுவோம், பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம்லயுமே cleaned தான் சொல்லுவோம். ஸோ சப்ஜெக்ட் ஐங்கிற அவன்கிற வார்த்தை, he cleans the carpet. அவன் கார்பெட்டை சுத்தம் செய்யறான் தானே இருந்தது. அதனால அவங்கிற வார்த்தை அவனால் அப்படிங்கிற வார்த்தை. அவனால் அப்படின்னா ஆங்கிலத்துல ஹிம்ங்கிற வார்த்தையும் உபயோகிப்போம். the carpet is cleaned by him. சுத்தம் செய்யப்பட்டுள்ளது. is cleaned சுத்தம் செய்யப்பட்டுள்ளது. சரியா? we are adding helping verbs before the main verb. அதாவது இந்த past participle form of verbக்கு முன்னாடி துணை வினை சொல்ல வந்து நம்ம சேர்த்துக்கிறோம்.
So fourth step, add helping verbs. Add helping verb before the main verb. The முக்கிய வினை சொல்லுக்கு முன்னாடி நம்ம இந்த துணை வினை சொல்ல சேர்த்துக்கணும். For the main verb. அதாவது இங்க past participle form of verb இருக்குல்ல, அந்த வேர்புக்கு முன்னாடி நம்ம இந்த துணை வினை சொல் இஸ், ஆர், வாஸ், வேர், பீயிங், இந்த சென்டென்ஸ் தகுந்த மாதிரி எந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கோ இஸ் பீயிங், வாஸ் பீயிங், இது போன்ற வார்த்தைகள். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஐ கோட்டட் சம். சில வார்த்தைகளை நம்ம என்னெல்லாம் பயன்படுத்துவோம் துணை வினை சொல்லாங்கிறத நான் இங்க சேர்த்திருக்கேன். கடைசி ஸ்டெப் இந்த பைங்கிற வார்த்தை இருந்தது இல்லையா, ப்ரெப்போசிஷன், யாரால செய்யப்பட்டது அப்படிங்கறத தெரிவிக்கணும்னா இந்த பைங்கிற ப்ரெப்போசிஷன் இருந்தா தானே அது முடியும். He cleans the carpet. The carpet is cleaned him அப்படின்னு சொல்லுவோமா? The carpet is cleaned him அப்படின்னு சொன்னோம்னா அது அர்த்தம் கொடுக்கக்கூடிய வாக்கியமா இருப்பான். ஏதோ ஒண்ணு மிஸ் ஆற மாதிரி இல்ல, யாரால சுத்தம் செய்யப்பட்டதுங்கிறதான கேள்வியா எழும்புறது நமக்குள்ள. அதனாலதான் பைங்கிற ப்ரெப்போசிஷனை அந்த இடத்துல நம்ம பயன்படுத்துறோம். புரியுதா ஏன் இங்க பைய நம்ம சேர்க்கிறோம்? யாரால அந்த வேலை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத தெரிவிக்கணும்னா இந்த ப்ரெப்போசிஷனான பை அந்த இடத்துல நமக்கு உதவிகரமா இருக்கு. ஒரு நிமிஷம். add by before the subject. இப்ப நம்ம பார்த்த இந்த 4வது ஸ்டெப்லயே நீங்க அதை கவனிச்சிருந்திருப்பீங்க. இப்ப இது ஒரு ஹேங்மேன் கேம் மாதிரி விளையாட போறோம். அப்படின்னா என்ன மேம், நீங்க தான் அந்த சென்டென்ஸையே கண்டுபிடிக்க போறீங்க. ஏன்னா நம்ம பாதி கிணற தாண்டிட்டோம், இன்னும் கொஞ்சோண்டுதான். அவன் பாம்பை கொல்கிறான். He kills a snake. யார் பாம்பை கொல்றா? We add by before subject, change active voice to passive voice. Okay. இப்ப நம்ம சென்டென்ஸே ஐடென்டிஃபை பண்ணணும். He kills a snake இந்த சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸ்க்கே மாத்தணும். இப்ப ஓரளவு நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா, சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எது கண்டுபிடிக்கணும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போகணும், எல்லாம் பார்த்துருக்கோம். இதை வச்சு நம்ம பார்ப்போமா? இப்ப he kills a snake, he kills a snake அப்படிங்கிற சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் he, killsங்கிறது வேர்ப், பொருள் என்ன, எதை கொல்றான், ஒரு பாம்பை கொல்றான். அப்படின்னா அவன்கிற வார்த்தை அவனால் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கணும். பாம்பு அது ஆப்ஜெக்ட், சப்ஜெக்டினுடைய இடத்துக்கு வந்துடும். சோ a snake. ஆப்ஜெக்ட சப்ஜெக்ட் இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். ஹீங்கிற வார்த்தை ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போச்சுன்னா என்னன்னு ரீப்ளேஸ் ஆகும்? him. He gets replaced by the word him. A snake is killed by him. இங்க byங்கிற வார்த்தையை அதாவது preposition இங்க உபயோகிக்கிறோம். He kills a snake. A snake is killed by him. அவன் ஒரு பாம்பை கொல்கிறான், பாம்பானது அவனால் கொல்லப்பட்டிருக்கிறது. You play the guitar. நீ ஒரு கிட்டாரை வாசிக்கிற. You play the guitar. கிட்டாருங்கிறது ஆரம்பத்துல சப்ஜெக்டினுடைய இடத்துக்கு வந்துடணும். யூங்கிற வார்த்தை ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போனா ஏதாவது மாற்றம் இருக்குமா, இருக்காதா? அதே வார்த்தையா தான் இருக்கும். கரெக்ட், சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? The guitar
யூ பிளே த கிட்டார். சப்ஜெக்ட் வந்து யூ, பிளேங்கிறது verb, த கிட்டார் வந்து ஆப்ஜெக்ட். இப்போ அடுத்த ஸ்டெப், ஷிஃப்ட் தி சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட் பொசிஷன், ஆப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் பொசிஷன். கிட்டார். யூ பிளே த கிட்டார். த கிட்டார் இஸ் உன்னால் வாசிக்கப்பட்டுள்ளது. இஸ் பிளேடு. கரெக்ட். சரியான எழுத்துக்களை தான் கண்டுபிடிக்கிறீங்க. யாரால வாசிக்கப்பட்டுள்ளது? உன்னால. உன்னாலன்னு சொல்லும் பொழுது இந்த பைங்கிற ப்ரெபோசிஷன் இந்த இடத்துல தேவையா இருக்கு, தேவைப்படுறது. யூ. The guitar is played by you. You play the guitar. The guitar is played by you. The professor teaches the students. ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ப்ரொஃபசர், டீச்சர், இது மாதிரி. The professor is the subject, teaches is the verb, the students is the object. So the students object வந்து subject னுடைய இடத்துக்கு வந்துரும். ப்ரொஃபஸர்ங்கிற வார்த்தை ஆப்ஜெக்ட் னுடைய இடத்துக்கு போயிடும். டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்கிறார். The students மாணவர்கள் அப்படிங்கிற வார்த்தை சப்ஜெக்ட்னுடைய இடத்துல இருக்கு. அப்படின்னா இங்க நம்ம அதுக்கு தகுந்த துணை வினை சொல் தானே பயன்படுத்தணும். ஸ்டூடெண்ட் இருந்ததுன்னா இஸ்ன்னு உபயோகிச்சிருக்கலாம். மாணவர்கள்ங்கிற வார்த்தை இருக்கிறதுனால ஆர். The students are taught சொல்லிக் கொடுக்கப்பட்டுள்ளது. by the மாணவர்களுக்கு ஆசிரியரால் சொல்லிக் கொடுக்கப்பட்டுள்ளது. The students are taught by the professor. பர்ஃபெக்ட். எல்லா சென்டென்சஸுமே சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அதாவது 5வது ஸ்டெப்ல நம்ம பைங்கிற ப்ரெபோசிஷனை இந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி சேர்த்துக்கிறோம். 5th ஸ்டெப் add for the object. அதாவது மாற்றப்பட்டுள்ள வாக்கியத்துல ஆப்ஜெக்ட் முன்னாடி பைங்கிற ப்ரெபோசிஷனை நம்ம சேர்த்துக்கிறோம். எல்லாருக்கும் இது கிளியரா புரிஞ்சுதா? எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸை ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை சொல்லிருந்து செயற்பாட்டு வினை சொல்லுக்கு எப்படி மாத்துறோங்கிறது. இஸ் திஸ் அண்டர்ஸ்டுட் பை எவ்ரி ஒன்? எல்லாருக்குமே புரிஞ்சுடுதா? ஆர் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட்ஸ் பர்டெய்னிங் டு இட்? அது சந்தேகம் இருக்கலாம். ஓகே. சொல்லிக் கொடுக்கும் போதே ஆரம்பத்தையே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, பைங்கிற வார்த்தையை ஏன் உபயோகிக்கிறோம்னு. ஏன் இங்க உபயோகிக்கிறோம் நான் மறுபடியும் சொல்றேன். யாரால அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த ப்ரெபோசிஷனான பைய நம்ம உபயோகிக்கிறோம். ஸோ நிறைய சென்டென்சஸை வந்து நான் போர்டில் எழுதி புரிய வைக்காம ஒரு ஆக்டிவிட்டி மூலியமா நான் உங்களுக்கு இதை புரிய வச்சிருக்கேன் இன்னி கிளாஸ்ல. அடுத்த கிளாஸ்ல போர்டில் நிறைய சென்டென்சஸை வந்து ஆக்டிவ் வாய்ஸ் தான், அதை பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றக்கூடிய வாக்கியங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னி செஷனை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.